5/2 3 7/2 கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல என்ன பண்ணுவீங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி பார்ப்பீங்க. A2 மைனஸ் A1 போட்டுக்கோங்க. இதை வந்து A1 வச்சுக்கோங்க, இதை A2 வச்சுக்கோங்க, இதை A3 வச்சுக்கோங்க. அங்க மாதிரி தான் A4. ஓகே. ஸோ A2ல இருந்து A1 மைனஸ் பண்ண என்ன வரும், 5/2 மைனஸ் 2னா என்ன வரும், காமன் டேர்ம் எடுத்தீங்கன்னா 2. ஸோ இது 2 ஒரு டைம் இருக்கு. ஸோ 1 × 5னா 5. இதுல கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். எத்தனை டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. ஸோ 2 × 2னா 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு 5 மைனஸ் 4னா 1/2. அடுத்து பாருங்க, இந்த 3ல இருந்து இதை மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அந்த A3 மைனஸ் A2. A3 மைனஸ் A2னா 3 மைனஸ் 5/2னா என்ன வரும், காமன் டிஃபரன்ஸ் 2 வரும். இங்க 1 இருக்கு. ஸோ எத்தனை டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. 2 × 3னா 6. 6 மைனஸ் 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/2. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவோம், 7/2 3. ஓகே. A4 A3. A4ல இருந்து A3 மைனஸ் பண்ணுவோம். 7/2 மைனஸ் 3ங்கும் போது என்ன வரும், இங்க 2 காமன் டேர்ம் எடுத்துக்கலாம். இதுல 1 வரும். ஸோ என்ன வரும், 2 காமன் வந்துடும். ஸோ அந்த 7 அப்படியே வரும். 1ங்கிறது 2 டைம் இருக்கு. ஸோ 2 3s are 6. 7 மைனஸ் 6 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/2. ஸோ காமன் டிஃபரன்ஸ் என்னதான் இருக்கு, ஏபியா இருக்கு. ஓகே, சேமா இருக்கனால அது ஏபி. ஸோ தே ஃபார்ம் அண்ட் ஏபி. அது ஏபி ஃபார்மெட்ல இருக்கு. ஏபி ஃபார்மெட்ல இருந்தா என்ன சொல்லியிருக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் 1/2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ் 1/2 கண்டுபிடிச்சாச்சு. 3 more terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்ப என்ன எழுத போறோம், the common difference is same every time d is equal to 1/2. okay, and the given series R and AP next 3 terms எப்படி கண்டுபிடிக்கணும், A5 is equal to, உங்களுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 டேர்ம். ஸோ இதை A1 A2 A3 A4ன்னு வச்சுட்டோம். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், A5 என்னன்னு கண்டுபிடிக்கணும், A6 என்னன்னு கண்டுபிடிக்கணும், A7 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இதுல வந்துட்டு இதை வந்து அந்த டிஃபரன்ஸோட ஆட் பண்ணோம்னா, அந்த காமன் டிஃபரன்ஸ் டியோட ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறதா A5. அடுத்து வர்ற ஆன்சரை காமன் டிஃபரன்ஸோட ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது A6. அடுத்து A6ல வர்ற ஆன்சரை டியோட ஆட் பண்ணோம்னா A7. ஓகேவா, புரியுதுல உங்களுக்கு கான்செப்ட். இப்ப பாருங்க, A5 is equal to A4 plus D. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு A4 என்னது 7/2. இங்க கடைசி சீரீஸ் என்னது 7/2 பிளஸ் 1/2. காமன் டிஃபரன்ஸ் என்னது 1/2. ஸோ கீழே டிவைடட் பை போட்டீங்கன்னா 2 காமனா இருக்கு. ஸோ 7 பிளஸ் 1னா 8. 8/2னா என்னது உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகே, அப்ப A5 என்னது 4. A6 equal to இந்த வந்திருக்க ஆன்சர், அதாவது A5 பிளஸ் D. ஓகேவா. சோ A5 என்னது 4 பிளஸ் டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் என்னது 1/2 ஈக்குவல் டு, இப்ப 2 போட்டீங்கன்னா இது என்னது கீழே ஒரு டேர்ம் இருக்கிறதா அர்த்தம். சோ என்ன வரும், 2 1 எத்தனை தடவை இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. 2 × 4னா 4 2s are 8. சோ 8 பிளஸ் இங்க 1 தான். சோ 8 பிளஸ் 1/2. சோ 9/2. ஓகேவா. அப்புறம் இந்த 9/2 இங்க போடுவீங்க. ஓகேவா. A6